சாஹனுஸ்தி தியானம், அதாவது ஈகை தானம் குறித்தான தியானம். நான் இந்த பிறவி பயணத்திலிருந்து மீள்வதற்காக தானங்கள் அளித்து மன மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் முயற்சி, வீரியம் என்பன முதற்கொண்டு தார்மீகமாக உழைக்கும் செல்வத்தினை கொண்டு சீலம் மிகுந்தவர்களுக்கு தானம் அளிக்கிறேன். நான் கடினமாக உழைத்த செல்வத்தினை கொண்டு உத்தமர்களுக்கு தானம் வழங்கி அவர்கள் அதனை அனுபவிப்பதை பார்த்து சந்தோஷம் அடைகின்றேன். நான் லோபித்தனத்தை துறந்து தானம் அளிக்கிறேன். கொடுப்பதற்கு முன், கொடுத்த பின்னர், கொடுக்கும் போது எனும் 3 சந்தர்ப்பங்களிலும் ஆக மகிழ்ச்சியுடன் தானம் வழங்குகிறேன். என்னிடம் இருக்கும் பெறுமதி மிக்க உயர்ந்தவற்றையே நான் தானம் வழங்கி மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் எந்நேரமும் தானம் வழங்க தயாராக இருக்கின்றேன். அடிக்கடி தானம் வழங்க விரும்பும் மனம் கொண்டவராக இருக்கிறேன். தூய்மையாக ஒழுங்குபடுத்தி தானம் வழங்கி மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது தானங்களை ஏற்றுக்கொள்வோருக்கு பொருத்தமானவற்றை, அவசியமானவற்றை கேட்டறிந்து தானம் வழங்கி சந்தோஷம் அடைகின்றேன். நான் இவ்வாறாக தானம் வழங்குவதன் விளைவுகளால் இவ்வுலக சுகத்தை பெற விரும்பவில்லை. உடல் அழகை பெற விரும்பவில்லை. ஆயுள், புகழ் என்பன எதிர்பார்க்கவில்லை. தானங்கள் வழங்குவதால் பெரிய பதவிகள், வரவேற்புகள், செல்வாக்கு கிடைக்க வேண்டும் என நான் விரும்பவில்லை. மறுபிறவியில் தேவலோகத்தில் பிறக்க வேண்டும் எனும் நோக்கத்தில் தானம் வழங்கவில்லை. இந்த பிறவி பயணத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை கொண்டே தானம் அளிக்கிறேன். ஈகை குணம் எனது மனதின் புத்துணர்ச்சிக்கு காரணமாக அமைகின்றது. புத்துணர்ச்சியின் காரணமாக எனது உடலும் உளமும் இலகுவாகும். இந்த நிலை எனது உள ஒன்றிணைவுக்கு ஞானப்பேற்று நிலைகளை கிடைப்பதற்கு காரணமாக அமையும். ஆசை, கோபம், அறியாமை என்னும் கிளேசங்களை கைவிட்டு ஈகை என்னும் குணத்தை, பெரும் சக்தியை விருத்தி செய்து உன்னத கிளேசமற்ற நிலையை அடைய முயற்சிக்கின்றேன். நான் தானம் வழங்குவதன் புண்ணிய விளைவுகள் எனது தர்ம மார்க்கத்தை விருத்தி செய்ய உபகாரமாக அமையட்டும். ஈகை குணமானது ஆரிய செல்வமாகும். ஆரிய செல்வமுடையவர் ஏழை அல்ல. தானங்கள் வழங்குவதால் நான் அகத்தே ஏழ்மை கொண்டவன் அல்ல. நான் ஆரிய செல்வத்தை உடைய ஆரிய சீடன். ஈகை எனும் உயர்ந்த குணம் எனது வாழ்வின் பாதுகாப்பை தரும். ஈகை என்ற உயர்ந்த குணம் எனக்கிருக்கும் மிக பெரிய செல்வமாகும். ஈகை என்ற குணம் மிகவுமே ஒரு சிறந்த குணம். ஆனால் பல தடவைகளில் இந்த குணத்தை கொண்டோரை சமுதாயம் பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் பல உண்டு. ஆகவே இந்த ஈகை குணத்தையும் புத்தியுடனும் அறிவுடனும் செயற்படுத்த வேண்டியது எமது கடமை. என்றால் தவறான வழிகளில் பிறர் செல்வதற்கு இந்த ஈகை குணம் காரணமாக அமையக்கூடாது. பலர் எங்களுடைய வீக்னஸ், பலவீனம், அதாவது பெண்களிடம் விசேடமாக பலவீனத்தை கண்டு தமது சுய லாபத்துக்காக, இன்றைய காலகட்டத்தில் யாருமே போதைப் பொருளுக்காக பணம் தாங்கோ என்று சொல்வதில்லை. ஆனால் வெவ்வேறு சாட்டு போக்குகளை சொல்லி பணம் பெறுவது யதார்த்த நிலையாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான வேளைகளில் நாங்கள் தர்மம் பண்ணும் போது அதை எங்கள் உள்ளுணர்வுடன் அது சரியான விதத்தில் பயன்படுத்தப்படுகின்றதா என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஏனெனில் தவறுகள் நடைபெறுவதற்கு நாங்களும் ஒரு காரணமாக அமையக்கூடாது. மதஸ்தலங்கள், ஸ்தாபனங்கள், சேவைகள் செய்யும் அமைப்புகள், இவ்வாறான அமைப்புகளில் உள்ளோர் தவறுகள், அதாவது
பணத்தை கொள்ளையடிப்பதற்கு நாங்கள் எங்களுடைய ஈகை குணம் ஒரு காரணமாக அமையக்கூடாது. ஆகவே நாங்கள் எவ்வளவு நாமே நேரடியாக பாதிக்கப்பட்டோருக்கு சென்று எம்மாலான உதவிகளை செய்ய முடியுமோ அது மிகவுமே நல்ல விடயம். பணம் மாத்திரமில்லை ஈகை குணம் என்பது. எமது நேரம், எமது அக்கறை, எங்களுடைய அறிவு, இவை யாவற்றையும் பகிர்ந்தளிப்பது எல்லாமே ஈகை குணம்தான். அத்துடன் பணத்தை பணமாக கொடுக்க வேண்டியது மாத்திரமல்ல, உணவுப் பொருட்களாக வாங்கி கொடுக்கலாம். ஆகவே மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு எது பொருந்தும் அவர்களுடைய நிலைகளை கண்டறிந்து யதார்த்தத்தை உண்மையை அறிந்து நாங்கள் செய்வோமானால் அது நிச்சயமாக பலன் உடையதாக அமையும். கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் செய்யணும் என்ற ஒரு காரணத்துக்காக செய்வதை தவிர்த்து முழு மனதுடன் எங்களுடைய மனதார நாங்கள் ஒரு சிறு விடயத்தையாவது நாங்கள் செய்வோமானால் அதன் பலன் மிகவும் அதிகம். அதே நேரம் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காது நாங்கள் செய்யும் போது அதன் பலனும் அது அகத்தினுள் ஏற்படும் பலன்கள். புறத்தினுள் அதற்குரிய எதையும் நாங்கள் காணாவிட்டாலும் அகத்தினுள் அதற்குரிய மாற்றங்கள் பல. ஆகவே இது ஒரு சிறந்த குணம். ஆனால் அந்த குணத்தை சரியான முறையில் சரியான நபர்களுடன் சரியான வேளையில் பகிரும் போது அது நிச்சயமாக ஒரு மகிழ்வை எமக்கு தரும். ஆகவே கொடுத்து பகிர்ந்து சந்தோஷமான வாழ்வை நாங்கள் வாழ்வோம். ஆனால் அந்த கொடுப்பதும் அந்த ஆக்சிஜன் மாஸ்கை நாங்கள் முதலில் எங்களுக்கு போட்டுட்டு மற்றவர்களுக்கு போட சொல்வது போலதான். உன்னை போல் உன் அயலானையும் நேசி. ஆகவே எங்களை வருத்தி கஷ்டப்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் என்னை பொறுத்தவரையில் சில பேர் பலன் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் எங்களையும் நாங்கள் சந்தோஷப்படுத்தி எங்களுக்கும் நாங்கள் வழங்கி மற்றவர்களுக்கு வழங்கும் போது அதில் ஒரு திருப்தி உண்டு. ஏனென்று சொன்னால் நானும் சந்தோஷமாக இருக்கிறேன், மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க என்னால் அதற்கு உதவியை புரியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எனக்கும் அந்த முக்கியத்துவம் கொடுத்து வாழும் போது அதன் பலன் இன்னும் அதிகம். ஆகவே இந்த குணத்தை வளர்ப்போம். இந்த குணத்தின் மூலம் இந்த உலகுக்கு நாங்கள் வாழும் காலத்தில், இந்த குறுகிய காலத்தில் நல்ல சேவையாற்றி ஒரு இந்த உலகத்துக்கு வாழ்கின்ற அந்த பலனை இந்த மனிதனுக்கு மாத்திரமல்ல மிருகங்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்வது, பூமி தாய்க்கு இன்றைய காலகட்டத்தில் மரங்கள் நடுவது ஒரு பெரிய ஒரு சேவையாக கருதப்படுகிறது. எனவே அவளுக்கு எங்களுடைய அந்த ஈகையை குணத்தை வழங்குவது, அவளுக்கு மரங்கள் நட்டு விடுவது அல்லது அவளுடைய கடல் நீர்நிலைகளை சுத்தம் செய்து அவளை பராமரிப்பது யாவுமே ஒரு சிறந்த சேவை குணமாகத்தான் இருக்கிறது. அவளோடு எங்களுடைய நேரத்தை செலவழித்து பூமி தாய்க்கு எங்களுக்கு ஆளான உதவிகளை செய்வதும் ஒரு சிறந்த மனிதருக்கு மாத்திரமல்ல மற்றும் ஏனைய மிருகங்களுக்கும் எங்களாலான உணவுகளை வழங்கி அவர்களையும் சந்தோஷப்படுத்தினால் நிச்சயம் நாங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்வை